அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் வேர்க்கடலை சட்னி தாங்க செய்ய போகிறேன். இந்த மாதிரி வேர்க்கடலை சட்னி நீங்கள் இது வரைக்கும் செஞ்சுருக்கீங்களா என்னான்னு தெரியாது. நீங்கள் இனிமேல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு சாஃப்டான இட்லி தோசைக்கெல்லாம். இப்போ வாங்க சிம்பிளாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. அதுலேயே இப்போ ஒரு பூண்டு மீடியமான பூண்டு எடுத்து உரிச்சு வச்சுன்னா ஒரு 15 பூண்டு பல் இருக்கும். அதோடு சேர்த்துக்கலாம். ஒரு 2 காஞ்ச மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். காரம் கூட குறைச்சி உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா நம்ம அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க. காஞ்ச மிளகாய் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இந்த சமயத்தில் நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் கடலைப்பயிர் சேர்த்துக்கிறேங்க. கடலைப்பயிர் சேர்த்து நம்ம நல்லா வறுத்து விட்டுலாம். கடலைப்பயிர் கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும். நல்ல வாசனை வர வரைக்கும் நீங்கள் பொரிஞ்சு வந்ததும் நம்ம சட்னி அரைச்சோன்னு வச்சுங்களேன், அதோட ஃப்ளேவரே வேறு மாதிரி இருக்குங்க. பாருங்கள், நல்லா நம்ம பொரிய விட்டுட்டேன். இப்போ இந்த மாதிரி 50% வதக்கி விட்டுட்டு ஒரு கப்பு ஃபுல்லாக வறுத்த வேர்களில் தான் எடுத்துருக்கேன். தோடு 1-2 ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதோடு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு நீங்கள் நல்லா வறுத்து விட்டுருங்க. வேர்க்கடலை சட்னிலேயே நிறைய வெரைட்டியில் நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேங்க. இதுவும் வித்தியாசமாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுட்டு இதில் ஒரு 2 மீடியமான சைஸ் தக்காளி பழம் இருக்கும். அரிஞ்சு வச்சுருந்தேன். அதை இந்த சமயத்தில் நான் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுற வேண்டியதாங்க. தக்காளியோடு நம்ம சேர்த்து வதக்கும் போது உங்களுக்கு வேர்க்கடலை சட்னி நல்லா இருக்காதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. எப்படியும் ஒரு 2-3 நிமிஷமாவது நல்லா நீங்கள் வதக்கி விட்டுருங்க. ஏன்னா நம்ம தக்காளி போட்டதும் கொஞ்சம் உங்களுக்கு இலகலாகும் இல்லையா? தக்காளியில் இருக்க தண்ணி எல்லாம் நமக்கு சுண்டி வரட்டும். பாருங்கள், இந்த மாதிரி வதக்கிட்டு இப்போ ஃபைனலாக ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் மல்லி இலையும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. ரொம்ப நேரம் நீங்கள் வதக்க தேவையில்லை. அந்த மல்லி இலையோட பச்சை கலர் உங்களுக்கு மாறாத இருந்தாலே போதுமாக இருக்குங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா ஆறுனதும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம். இந்த சட்னிக்கு எங்கள் வீட்டில் அத்தனை இட்லி சாப்பிட்டோங்க. அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துட்டு போதுமான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து ஒரு நைஸான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக நீங்கள் அரைச்சிக்கோங்க. டேஸ்ட் அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்குங்க. பாருங்கள், ஒரு பவுலில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் அந்த மிக்ஸி ஜார் தண்ணி மட்டும் நான் சேர்த்து நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபைனலாக நம்ம தாளிப்பு தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பில் ஒரு தாளிக்கிற கரண்டியில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு பருப்பு கருவேப்பிலை மட்டும் போட்டு நம்ம தாளித்து அந்த சட்னியில் ஊற்றிட வேண்டியதான். எத்தனை சட்னி அரைச்சாலும் இந்த வேர்க்கடலை சட்னிக்கு ஈடு இணை எதுவுமே இல்லைங்க. அவ்வளோது ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் ஒரு இட்லிக்கு. பாருங்கள், அவ்வளோதான் நான் மூடி வச்சுறேன். இதுக்கு ஒரு சாஃப்டான இட்லியோட நம்ம டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? சூடாக அப்படியே இட்லி வேக வச்சு எடுத்து இந்த சட்னி தொட்டு சாப்பிட்டு பாருங்களேன். எத்தனை இட்லி இருந்தாலும் பத்தாதுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், கையில் எடுக்கும்போது எந்த அளவுக்கு இட்லி சாஃப்டாக இருக்குன்னு. கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கே கூட இந்த சட்னி ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பை.